நான் இல்லையே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. எங்களோடு கூட பேசும், நீர் இடைப்படும், நாங்கள் கேட்கிறோம், எங்களை மனதார ஒப்புவிக்கிறோம். நீர் பரிசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மளோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் வைப்பாராக. இதுவரையிலும் நீங்கள் எப்படி சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே அபிஷேகமான வார்த்தைகள் உங்கள் மேல வைப்பாராக. புதிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். உங்களுக்கு தெரியாததுன்னு இல்லை, நிறைய முறை படிச்சிருப்பீங்க, சாமுவேலை குறித்து நிறைய முறை பார்த்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? What is your calling? What is something that you say as calling is not as a calling? நீங்கள் சொல்லுகிற அழைப்பு அழைப்பு அல்ல. ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பு தான் அழைப்பு. இன்னைக்கு மெசேஜோட தலைப்பே இதுதான். What you say calling is not calling. What is God's calling is calling. நீங்கள் சொல்லுகிற அழைப்பு அழைப்பு அல்ல, மாறாக கர்த்தர் கூப்பிடுகிற அழைப்பு தான் அழைப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பில உறுதியாய் உங்களை நிற்கவும் செய்வதற்கு அவர் ஏதுவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுல பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை என்ன பண்ணாரு? He called Samuel. அழைத்தார் என்று சொல்லி வாசிக்கும். என்ன பண்ணாருங்க? அழைத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார்? கூப்பிட்டாரா? கேட்டீங்களா? உங்க பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறதை கேட்டீங்களா? ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு விசுவாசியே, இன்னைக்கு கர்த்தர் உன் பேரை சொல்லி கூப்பிட்டது உன் காதுல விழுந்துச்சா? இங்க வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க, ஆண்டவர் என்ன பண்றார்? அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். He called Samuel by his name. அடிக்கடியா சொல்லுகிற ஒரு விஷயம், அழைப்பு என்பது இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை என்பது, தேவன் எப்படி தெரியுமா பேசுவாரு? சும்மா மேலாப்புல ஏதோ அப்படி பேசிட்டு போகிறவர் அல்ல. He is very specific in calling. அவர் மேலாப்புல ஏதோ சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறவர் அல்ல, மாறாக குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பா காமிக்கிறவர் தான் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தினமும் பைபிளை தொடர்ந்து ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சு இது ஆண்டவர் இன்னைக்கு சொன்னாருன்னு சொல்ற ஆண்டவர் இல்லப்பா. உன்னை கூப்பிட்டு வான்னு சொல்லி உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வசனத்தை நேரடியா உன்னோடு கூட உட்கார்ந்து பேசுகிறவரா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுகிற அழைப்பு அழைப்பு அல்ல, ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதான் அழைப்பு. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். அவர் அழைச்சார். அந்த அழைப்பில் நிறைய காரியங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலேயே 7ஆம் வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் ரொம்ப இன்னும் ஆழமா போகிற ஒரு காரியம் என்னன்னா, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான்.
வசனம் என்னன்னா, ஆண்டவர் கூப்பிடுகிறார். யார? சாமுவேல். சாமுவேல் நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பகுதியில் நீங்க வாசிப்பீர்களானால், சாமுவேல் தேவ ஆலயத்தில் வளர்க்கப்பட்ட ஒருவன். எங்க வளர்க்கப்பட்டான்? ஆமா, அப்படிதானே? கரெக்டா? ஏலியின் மூலமாய் வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவன் தான் இங்க சாமுவேல். வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, சாமுவேல் இன்னும் தேவனை அறியாதிருந்தானா? எங்க இருந்தாரானா இவரு? இன்னைக்கு ஆலயத்துல நான் வாரேன், ஆலயத்துல நான் இருக்கிறேன், ஆலயத்தில் ஜெபத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அநேகர் தேவனை இன்னும் அறியவில்லை. சாமுவேலுக்கு தெரியாதா? அவர் தான் தூபம் காட்டுவதற்கும் சபையில் உள்ள எல்லா ஆசாரிய வேலைகளுக்கும் உதவியாக இருந்தவர். என்னென்னலாம் செய்யறது அவர் எல்லாத்துக்குமே போதிக்கப்பட்டிருந்தார். ஆனா வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான் என்று சொல்லி. இன்னைக்கு அழைப்பை அறியவில்லை. எனக்கு கர்த்தர் யாருமே தெரியவில்லை. எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவருடைய அழைப்பு என்னன்னு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவதான காரியம், அவன் அறியவில்லை. He didn't know that God was calling him because he didn't know who God was. அவன் தேவனுடைய சத்தத்தை உணராததற்கு காரணம் தேவனை அறியாதிருந்தான். ஆனால் வளர்க்கப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில, ஆலயத்துல. அதுலயும் ஆலயத்துல சும்மா வளர்க்கப்படல, ஆசாரியனுடைய கூடவே இருந்து ஆசாரிய வேலைகள் அத்தனையும் பார்த்துக் கொள்வதற்காக கூட துணையாக எல்லாவற்றையும் வைத்திருந்தார் இந்த ஏலி. அதனால இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. உன் அழைப்பை நீ தெரிந்து கொள்வதற்கு, for you to know what's your calling. அழைப்பு என்பது இன்னைக்கு நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, ஒருத்தருக்கு பேசுற திறமை இருந்ததுன்னா உடனே நான் போதிக்கிற அழைப்பு இருக்கு எனக்கு. அதுலயும் யாருன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசணும் தான் நீ கை தட்டிட்டாலும் வச்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, போதிக்கிற அபிஷேகத்தை வச்சுட்டாரு. ஒருத்தர் பாடினாருனாக்கா அப்படியே ஒரு நாள் அபிஷேகத்தை நிறைஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவர் எனக்குள்ள வல்லமையான அபிஷேகம் ஆராதனை வச்சிருக்கிறாரு. நீ நினைக்கிற அழைப்பு அழைப்பல்ல. It's not what you say. Calling is calling. God has kept a plan for you. He has planned it already. உனக்காக தம்முடைய அழைப்பை ஆல்ரெடி வச்சிருக்கிறார். அப்ப கூப்பிடுவார். உன்னை கூப்பிட்டாரா? என்கிட்ட அடிக்கடியாக சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு எப்போ வருவேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஏன்ப்பா ஊழியத்துக்கு ஏன் இன்னும் நீங்கள் முழுசாக வரல அப்படின்னு. நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே பதில் இதுதான், எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் என் காது பலன் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வான்னு சொல்லுவார். அப்போ எதையும் யோசிக்க மாட்டேன், கண்டிப்பாக அப்படி ஊழியத்துக்குன்னு வருவேன். ஆனால் அவர் கூப்பிடணும். அப்போ சொன்னாங்க, ஆண்டவர் என்ன ஒரு நேரடியாக வந்து கூப்பிடுவார்னு நினைக்கிறியா? அப்படிதான் பேசுவார், இப்படி பேசுவார், அப்படி பேசுவார், அப்படிதான் பேசுவார். But if you see here, God called Samuel. கர்த்தரே சாமுவேலை கூப்பிடுகிறார். ஆனால் சாமுவேலுக்கு என்ன தெரியல? கர்த்தர்னு தெரியலப்பா. பாருங்க, அதுல இப்ப நம்ம ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். இவன் அறியவில்லை, எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை, அழைப்பை எப்படி அறிந்து கொள்வதற்கு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். ஓ காட், எத்தனை முறை போயிங்க? 3வது முறை சாமுவேலை என்று கூப்பிடுகிறார். வாசிங்க. அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. பாருங்க, முதலாவதான ஒரு விஷயம் பாருங்க, இத்தனை முறை ஆண்டவர் கூப்பிடுறாரு. சாமுவேல் எங்க போறாரு? இல்ல, யார்கிட்ட போறது? அப்போ இதுல ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். வாழ்க்கை நடைமுறையிலேயே பேசுறேன். இன்னைக்கு நம்மோட கூட இருக்கிறவங்க, இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிறவங்க, நீங்க ஒரு வேலை படித்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட திடீர்னு உங்க பேரை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்க பேரை கூப்பிடும் போது
பண்ணவங்களாவே இருக்கட்டும். என்ன இப்போ பிரதர் எஸ்ரா இருக்கிறார். இப்போ எஸ்ரா படுத்து தூங்கின்னு இருக்கும் போது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, டே பிரபு அப்படிங்கிறாங்க. அவர் என்னன்னு கேட்பாரு, அவர் என்னன்னு கேட்பாரு, என்னம்மா கேட்பாரா, என்னம்மான்னு கேட்பாரா, இல்லைன்னா யாரோ கூட்டம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாரா? ஏன்? அவர் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் கூப்பிடுறது அவங்க அம்மா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னா இவருக்கு அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் நல்லா தெரியும். அப்படிதானே? சிஸ்டர் கிரேஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஸ்டர் சலோமி கூப்பிடுறாங்க, அம்மா அப்படின்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை என்ன சொல்லுவாங்க? என்னம்மா இல்லை கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு கூப்பிடுறது யாருன்னு நல்லா தெரியும். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சாமுவேலை கூப்பிட்டது யார் என்று வாசிச்சோம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று சொல்லி சாமுவேல் செய்த காரியம் என்னன்னா, ஏலியின் இடத்திற்கு போய் சொல்லும் அடியேன் இருக்கிறேன் என்கிறான். கூப்பிடுறது யாரு? கர்த்தர் கூப்பிடுறது. சாமுவேல் சொல்றது என்ன? ஏலி இடத்துல போய் சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் கூப்பிட்ட வாய்ஸ் யாரோட வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கு அவருக்கு? இப்போ சாமுவேலுக்கு யாரோ ஒருத்தர் கூப்பிடுற வாய்ஸா இருந்தா ஏலி இடத்துக்கு போய் என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? யாரோ கூப்பிடுறாங்க என்னன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? வசனத்துல வாசிச்சீங்கன்னா சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகிறாரு. கூப்பிட்டவருக்கு சாமுவேல் போய் சொல்றாரு யாருக்கிட்ட? ஏலி இடத்துல. அதோ இருக்கிறேன், ஐ அம் ஹியர் அப்படிங்கிற. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஏலி இடத்துல 3 முறை போய் சொல்றாரு சாமுவேல். ஆண்டவரும் மறுக்க கூப்பிடுறாரு. 3 முறை கூப்பிடுறாரு. இந்த 8ஆம் வசனத்தை திருப்பி வாசிச்சீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். பாருங்க, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏதோ கூட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா என்னை கூப்பிட்டீரே அப்படின்னு யார் சொல்றது? அப்போதான் இந்த மனுஷனுக்கு புரியுது. யாருக்கு? சபையிலேயே இருந்து சபையிலேயே எல்லா காரியத்தையும் சரி செய்து எல்லாத்துலயும் இங்கேயே இருந்தாரே, ஏலி சொல்றது கேளுங்க கீழே. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து 9ஆம் வசனத்திலே சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கோப்பா, உன்னை கூப்பிட்டால் இதுவரைக்கும் அதுதான் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? நீ போய் படுத்துக்கோ, நான் ஒன்றும் கூப்பிடல அப்படின்ட்டாரு. இப்போ சொல்ற காரியத்தை கேளு. ஏன்னா அழைப்பை அறிந்தால்தான் அதற்கான முயற்சியில ஒரு எடுத்துட்டு போக முடியும். அடுத்தடுத்து நீங்க உள்ள போகணும்னா உங்க அழைப்பை முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். இப்போ ஏலிக்கு தெரிஞ்சிடுச்சு இது கூப்பிடுகிறது, ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்து கொண்டதுனால இப்போ சாமுவேல் இடத்துல சொல்ற காரியம் என்னன்னா, நீ போய் படுத்துக்கொள். அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். பாருங்க, எங்க போய் படுத்துக்கிட்டாரு? இந்த சாமுவேல் சொல்லி இருந்திருக்கலாம், எனக்கு ஒரே பயமா இருக்குது, யாரோ சும்மா என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் வந்து உன்கிட்ட கேட்டா உனக்கு தெரியலங்கிற, நான் ஒன்னும் கூப்பிடலன்ற, எனக்கு ஏதோ கண் கட்டி வித்த மாதிரி இருக்கு, எனக்கு நைட்ல வேற ஒரே பயமா இருக்குது, நான் உன் பக்கத்திலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். சாமுவேல் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற நேரம் வந்தபோது அவன் தன் ஸ்தானத்திற்கு போனான். He went to the place where it was determined for him. முதலாவதான காரியம் அறிந்து கொள். கூப்பிடுகிறது யார்ன்றதை அறிந்து கொள். அதுக்கு பாருங்க, கூப்பிடுறது எப்படியோ யாரோ ஒருத்தவங்க மூலமா கேட்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மூலமா தெரிஞ்ச வாய்ஸா தான் ஆண்டவர்களோடு கூட பேசுவார். நீங்க படிச்சிருக்கும் போது பாஸ்டர் கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். பாஸ்டர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு.
கூப்பிடுகிறது பாஸ்டருடைய வாய்ஸ்ல ஆண்டவர் கூப்பிடுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு ஹalleluya. God calls not just அப்படி சும்மா கூப்பிடணும் கூப்பிட மாட்டார். He will be specific in calling. பேர் சொல்லி அழைப்பார்ல, அதுதான் ஆண்டவருடைய மகா சிறப்பு. நிறைய பேருக்கு அது தெரியல. யாரோ கூட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட பேசுறது இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதா கூட இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உன்னை மாற்றுவதற்கு, உன்னுடைய அழைப்பை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு, உன்னை உருமாற்றுவதற்கு, மறுரூபமாக்கி அவருடைய மகிமையில சேர்ப்பதற்கு ஆண்டவர் நினைத்த நாளா இது இருக்கலாம். அதுக்கு முதல்ல நீ அறிந்து கொள். நோ, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, அறிந்துக்கோ. ஃபர்ஸ்ட் நோ who is calling. இரண்டாவதாக 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். எத்தனாவது முறை இது? ஆண்டாவது. இல்லை, நம்ம எல்லாருக்குமே சண்டே கிளாஸில் ஆகட்டும் சரி, இதெல்லாம் இருக்கும். ஆண்டவர் எத்தனை முறை சாமுவேலை கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை முறை சொல்லுவோம்? 3 முறை. இன்னொன்று முறை என்ன ஆச்சு? கரெக்டான முன் போல வந்து ஆண்டவர் கூப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா? அதையே சொல்றார் திருப்பி. He is giving you chances. உன் அழைப்புல நீ உறுதியா நிற்காதனால ஆண்டவர் உன்னை அடிச்சு கொண்டு வரதுக்கு கூட திருப்பி கூப்பிடுறாரு. பெற்று கொண்ட அபிஷேகத்தை இழந்து போன எத்தனையோ பேர்களை ஆண்டவர் இன்னைக்கு மீண்டுமாய் அழைத்து கொண்டு வருவதற்கு தம்முடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். மீண்டும் முன் போல உன்னை எப்படி அழைத்தாரோ அதே போல எத்தனை வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. 3 முறை கொடுத்தாரு வாய்ப்பு. கேட்கல. நாம என்ன பண்றோம்னா உலகத்துல ஓடி போய் கேட்கிறோம். உலகத்தில் உள்ளவர்களை போய் கேட்கிறோம். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க ஏதாவது ஆண்டவருக்கு உங்களுக்கு தரிசனம் கொடுத்து கூட நீங்க அந்த தரிசனத்தை போய் ஆவி இல்லாதவர்கள் இடத்துல பேசினீங்கன்னா உங்களை முட்டாள்னு சொல்லுவாங்க. பைத்தியம் மாதிரி ஏதோ வளராதுன்னு. ஆனா இன்னைக்கு ஏன் விசுவாசம் பெருசு? இன்னைக்கு உன்னை பார்த்து பைத்தியம்னு சொல்லுச்சுன்னா அவர்கள் அல்ல, பைத்தியமாக உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உன்னை பெருசா உயர்த்துவார்ல, அப்போ தெரியும் யார் உண்மையான பைத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருடைய அழைப்பு அப்படி. First you have to know. Second வாசிங்க, கீழே தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் வந்து முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். பாருங்க, இதுவரைக்கும் சாமுவேலேன்னு கூப்பிட்டாக்கா உடனே என்ன பண்ணிடுறாரு? பாஸ்டர் அப்படிங்கிறது. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே பாஸ்டர் கூப்பிட்டீங்களா? பாஸ்டர் குடுகுடுன்னு ஓடி போய் பாஸ்டர் கூப்பிட்டீங்களா? பாஸ்டர் ஐயா ஏன் என்னை கூப்பிட்டியா? நீ தானே கூப்பிட்ட, எனக்கு தெரியும். உன் வாய்ஸ் தான் கேட்டுச்சு, எனக்கு நல்லா தெரியும். இல்லை அவர் சொல்கிறார், நான் என் அவங்க கூப்பிடுறேன், நானே நைட்டில் தூங்க ஏன்டா நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணுகிறேன். இல்லை நிறைய பெற்றோர் பிள்ளைங்க நைட்டில் தூங்காதது ஒரு பெரிய கஷ்டம் தான். எங்கள் அப்பா திடீர்னு வந்து கதவு வந்துட்டு, எப்பா தயவுசெய்து எடுத்து வச்சு படுக்கிறியா அப்படின்னு. இல்லை ஆனால் எங்கள் அப்பா வாய்ஸ் நல்லா தெரியும் எனக்கு. அப்படிதானே? அவருக்கும் தெரியும் நான் உள்ள ஏதோ பேசினேன்னா அது என் புள்ள வாய்ஸ் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு. இது வரைக்கும் அதை தவிர ஏதாவது வாய்ஸ் வருதுன்னா ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு அர்த்தம். உன் வீட்டில் இருக்கிற வாய்ஸ் கேட்காம வேற ஏதாவது வாய்ஸ் அடிஷனலாக கேட்குதுன்னா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு அர்த்தம். உணர்ந்துகள். ஆனால் ஆண்டவர் சொல்லி ஒரு சிம்பிளான வார்த்தை ஏறி சொல்லி அனுப்புறாரு. அடுத்த முறை கூப்பிட்டா சொல்ல கர்த்தாவே அடியேன் இருக்கிறேன். சிம்பிள் வார்த்தை முடிஞ்சிச்சு. அது ஏன் சொல்றாரு இவர்? First you have to know. Second you have to listen. இரண்டாவதாக முதல்ல அறிந்து கொள், அடுத்து கேட்டுக்கொள். என்ன பண்ணு? இவர் என்ன சொல்றாரு? சாமுவேல் என்ன சொல்றாரு? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். என்ன? நீங்க சொல்ற வார்த்தையை நான் அப்படியே கேட்கிற ஆண்டவரே சொல்லுங்கிறான். இல்ல அந்த மனசு அவருக்குள்ள வந்துச்சு பாருங்க. இப்போ இது வரைக்கும் ஏறி கூப்பிட்டாரு அப்படின்னு மனசுல ஏன் நினைச்சு வந்துருக்காப்ல. ஒரு சில சமயத்துல கால் பண்ணி பாஸ்டர் கூப்பிடுவாரு, இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண, இல்லை சர்ச்சுக்கு
போ, அவங்கள போய் பாரு அப்படின்ட்டு. பாஸ்டர் தான் சொன்னாரு. சும்மா ஒரு சொல்ல முடியாது. பாஸ்டர் சமயத்தில் தூங்கி கூட இருந்திருக்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். விட்ட ஒரு சில பேர் பொறுமையா 2 நாள் கழிச்சு கால் பண்ணுவாங்க. என்ன பாஸ்டர் கால் பண்ணிட்டீங்க? ஆனா ஆண்டவர் எவ்வளவு மனதுருக்க உடையவராக இருப்பாரு. 3வது முறையும் திருப்பி கூப்பிடுறாரு, 4வது முறையும் திருப்பி கூப்பிடுறாரு. அதே வார்த்தையை சொல்லி சாமுவேலேங்கிறாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அழைப்புக்கு சாமுவேல் தான் வேணும் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்க காரங்களை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரே பயமா இருந்தது. கையை வர கொண்டுட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாசத்தோட வாக்குத்தமே நீ பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? கர்த்தரோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசம்? அதை குறித்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொல்றேன். நான் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி என்னோட மனசுல போட்டார், எப்படி எனக்கு உங்களுக்கு வார்த்தையா மாற போகுது அப்படின்ட்டு, இதெல்லாம் செயல்படுவதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறோம். முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவதாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதிலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தலையிலே விழுந்து போகப்படவில்லை. பாருங்க, சாமுவேலோடு கூட இருந்தது யாரு? யோசிக்கிறீங்க, என்ன ஆச்சு? இப்போ சாமுவேல் எங்க இருக்கிறாப்புல? நம்ம தட்டுல யாரை பத்தி சாமுவேல் இல்லை. ஒரு பிரதர் தான் விமல் சாமுவேல் போன வாரமே பேசுறாரு. அவரு இப்போ எதுவும் வேற சாமுவேல் இங்க வாசிக்கிற இந்த சாமுவேல் தான் கேட்கிறப்பா. நான் அதே சத்துல தான் இருக்கிறாரு, அதே ஏழை இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப ஏழை கூட இல்லை, இவரு கர்த்தரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஸ்தானத்திலே அவன் தங்கினபடியால் அவன் ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தீங்கன்னா அவர் உயர்த்துகிற ஒரு நாள் வரும். எப்ப தெரியுமா உயர்த்துவாரு? நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் அவரிடத்துல கேட்டுக் கொள்ளும் போது, மூன்றாவதாக உங்களை வளர்த்து கொள்ளும் போது. அந்த வசனம் 19ஆம் வசனம் முதல் வார்த்தை அதுதான். சாமுவேல் வளர்ந்தான். அப்படின்னா போடுறது. சாமுவேல் என்ன பண்ணாரு? வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சு உங்ககிட்ட சொல்லி அதை நிறைவேற்றாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு சத்தம் வராமன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை அழைத்தாருன்னா அழைப்பிலே உண்மை உள்ளவர் அவர் தான். நீங்க செய்ய வேண்டியது அவரை முதல் அறிந்து கொள்ளுங்கள். அழைப்பு என்னன்னு அறிந்து கொள்ளுங்கள். அதை கேளுங்க, யார் என்ன கூப்பிடுறதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக கேட்டுக்கொள்ளுங்கள். அறிந்து கொள், கேட்டுக்கொள், வளர்த்துக்கொள். உன்னை நீயே வளர்த்துக்கோ. இன்னும் பால் குடிக்கிற குழந்தை கிடையாது நீங்க. காலத்தின்படி போதவராக வேண்டிய நீங்கள் இன்னும் வசனம்லாம் கரெக்டா நல்லா பிடிச்சி வச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலத்தின்படி நீங்க எப்படி இருக்கணுமா? போதவர்கள் ஆக வேண்டிய நீங்கள் இன்னமும் பால் உண்கிறது என்ன? மில்க் நல்ல பிரியாணி தின்று பிரச்சனையே இல்லாமல் போறது இல்லை. ஒரு தம்பி எங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த சாப்பிடணும் போலே இருக்கணும், எப்பவுமே சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கணும். அதுலேயும் கிரில் சிக்கன் தான் சாப்பிடணும் போல இருக்கணும். உலகத்தின் அடிப்படையில் நம்ம கிரில்டு சிக்கன், தந்தூரி, கெபாப், மேக்ரோனிஸ், பாஸ்தாஸ் என்ன அப்படியே பல வர்ணமான. அதுலேயும் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஏம்மா இது ஒரு 1500 இருந்தாலும் 2000 இருந்தாலும் இது வாங்கி சாப்பிட்றணுமா அப்படின்னு. இதை டிவியில் பார்க்குறாரு, பார்த்தது 2000 வந்தாலும் வாங்கி சாப்பிட்றணும். என்ன பெரிய லாப்ஸ்டர் இல்லை, பெரிய இறா, அது எவ்வளோ ரூபா வந்தாலும் வாங்கி சாப்பிட்றணுமா அப்படின்னு. நான் சொல்கிறேன் பாருங்க, அதை விட பெருசு உன் ஆவியில் நீ வளர்ந்தனா உன்னை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் தானாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நடக்குது, அதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்.
நீங்கள் ஆண்டவரிடத்துல வேரூன்றி போனீங்கன்னா உனக்கு என்ன தேவையோ யாரை கொண்டும் எப்படி வேணா எடுத்து வந்து ஆண்டவர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கூப்பிடுறாருன்னு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பு என்னன்னு அறிந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க என்ன சொல்ல வராருன்னு முதல்ல அவர் பேச விடுங்க. எப்பவா நம்மளே பேசி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு அந்த தேவை, எனக்கு இந்த தேவை, இது பிரச்சனை, என் வீட்டுல அது சரியில்லை, இது சரியில்லை, வெளியே போனா அங்க பிரச்சனை, இப்போ வேற தர்மராஜா கோயில இருந்து அந்த முனை வரைக்கும் அடிச்சுட்டாங்க, வீட்டு விட்டு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, இங்க ஒரு தம்பிக்கு வேற ஒரே பிரச்சனை, இப்போ எப்படி வெளியே போய் சுத்துறதுன்னு தெரியல. நான் எங்கேயும் போக முடியாது. இப்போ எல்லா இடத்தையும் அடிச்சு போட்டான். எதுக்கு? கொரோனா வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரிடத்துல நீ கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற விசுவாசமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்குமானால் நீ வளர்வதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான்காவதான காரியம், அதிலே 21 வாசிங்கள, வளர்த்து கொள்ள 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீயோவிலே தரிசனம் தந்தருளினார். ஓ காட், பாருங்க, இந்த இடத்துல நாம வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல கர்த்தர் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். சாமுவேல் அதே ஆலயத்துல தான் இருக்கிறாரு, அதே இடத்துல தான் இருக்கிறாரு, ஆனா கர்த்தரை தெரியல. ஆனா அறிந்து கொண்ட பிறகு, கர்த்தரிடத்துல கேட்ட பிறகு, தன்னை வளர்த்து கொண்ட பிறகு நடக்கிற காரியம் என்ன பாத்தீங்கன்னா, சாமுவேலை என்ன பண்றாருன்னா கர்த்தர் சீலோவிலே தரிசனம் தந்தார். யாருக்கு கொடுத்தாரு தரிசனத்தை? யாருக்கு கொடுத்தாரு? இது ரொம்ப பெரிய, இந்த மாதிரி கேள்வி கேட்காம ஒரு மெசேஜ் எடுத்துன்னு வந்தியா, வசனத்தை சொன்னியா, போயின்னே இருக்கணும். சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டு இல்ல, வசனத்தை வாசின பின்னும் கர்த்தர் என்ன பண்ணார்னா சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். புரிஞ்சிச்சா? யாருக்கு கொடுக்குறாரு தரிசனம்? அழைத்த சாமுவேலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தரிசனம் கொடுக்கிறாரு. தரிசனம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைய சாமுவேலுடைய வாயில போடுறாரு. இவர் சொன்ன வார்த்தையை ஊரெல்லாம் கேட்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை முட்டாள்னு சொல்றாங்களா? சந்தோஷப்படு. உங்ககிட்ட குறை இருக்குதுன்னு சொல்றாங்களா? ரொம்ப சந்தோஷப்படு. நீ உதவாக்காரன்னு சொல்றாங்களா? அதை விட பயங்கர சந்தோஷப்படு. நீ எல்லாம் எங்க உருப்பட போறாங்களா? குதிச்சு சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? ஒண்ணுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்த போகிறார். அதுக்கு ஒரு லிவிங் சாட்சி நான் தான். எல்லாத்துக்கும் ஆண்டவர் சாட்சியா வச்சுக்கிறார். உருப்பிட மாட்டேன், எங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உருப்பிட மாட்டேன், தயவு செஞ்சு உங்க பிள்ளைய கூப்பிட்டு போயிடுங்க, மாடு மேய்க்க தான் அவன் லாய்க்கு அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு மாடு மட்டும் இல்லை, மாடு, கழுதை, கோழி இல்லை எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்துக்கிறாருல்ல. எல்லா விதத்திலையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தத்தி தத்தி நடக்கிற வார்த்தை கூட கொடுத்துக்கிறார் ஆண்டவர் மேய்க்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அவரை அறிந்து கொள்ளும் போது, அவர்களை கேட்டுக்கொள்ளும் போது, அவருக்குள் என்னை வளர்த்து கொள்ளும் போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் உண்டு. என்னன்னாக்கா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 4:1 வாசிங்க. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபிரேயருக்கு சமீபத்தில் பாளையமானார்கள். பெலிஸ்தரோ ஆபெக்கிலே பாளையமானார்கள். பாளையமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் ரொம்ப சிம்பிள். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. வார்த்தை ரொம்ப சிம்பிள். ஆனால் அது ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு நிறைய இடத்துல வாசிச்சிருப்பீங்க. இங்கே சாமுவேலை அறியாத, கர்த்தரை அறியாத சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் பேசிக்கொண்டு சாமுவேல் கர்த்தரை அறிந்து கொண்டான், கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டான், கர்த்தருக்குள் வளர்த்து கொண்டான். மாத்திரமல்ல, சாமுவேலுடைய வார்த்தையா மாறிச்சது. ஏன் தெரியுமா? மேல நம்ம வாசிச்சோல்ல,
கர்த்தர் அவனோடே இருந்தார். சாமுவேல் அவனை வளர்த்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒரு நாள் கீழே விழாது. இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, நாம் பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அழைப்பினுடைய உச்சகட்டம். நீ அறிந்து கொள், கேட்டுக்கொள், வளர்த்துக்கொள். வளர்த்து கொண்ட பிறகு ஆண்டவர் உனக்குள்ள வருவாரு. நீ ஆண்டவரோடு கூட இருப்பார். நாலாவதாக வார்த்தையை சொல். ஏன்னா நீ சொல்ற வார்த்தை உன்னுடையதா இருக்காது, அவருடையதான் மாறும். அறிந்து கொள், கேட்டுக்கொள், வளர்த்துக்கொள், வார்த்தையை சொல். சாமுவேலின் வார்த்தை கர்த்தரின் வார்த்தையா மாறிடுச்சு. கர்த்தரின் வார்த்தை சாமுவேலின் வார்த்தையா மாறிடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் பெரியான காரியங்களை செய்வார். இது ஏன் நடந்துச்சு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இப்ப சாமுவேல் இவ்வளவு நாள் செஞ்சாரு, ஏன் இது நடந்துச்சு? ஆண்டவர் சாமுவேலை உள்ள அனுப்பும் போது பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருந்து வந்தவர் தான் இவர். சந்தோஷத்துல வந்தவர் இல்லை. மன மடிவுக்கு நடுவுல சந்தோஷமாய் பிறந்தவர் தான் சாமுவேல். அப்படி பிறந்தவரை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் சாமுவேல் அப்படி வச்சிருந்தார். அண்ணால கொடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இல்லை இல்லை. ஆனா சொல்றாங்க, எனக்கு நீ மட்டும் ஆண்டவரே ஒரே ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னா கொடுத்த பிள்ளைய உமக்கே கொடுக்குறேன்றாங்க. ஆண்டவர் அப்ப நிர்ணயிச்சார், அப்ப எழுதினார், ஸ்கிரிப்ட் எழுதினார். அப்பதான் இல்லை என்ன ஸ்கிரிப்ட் தெரியுமா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. நான் என் உள்ளத்துக்கும் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். சாமுவேலை குறித்து வச்ச தரிசனமே இதுதான். சாமுவேலை குறித்த தரிசனமே இதுதான். என்னன்னா, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. இன்னைக்கு நீங்க அழைப்புல நடந்து கொள்றீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? சித்தம் நிறைவேறணும். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும். ஆண்டவர் ஏன் இதை பேசுறாருன்னு தெரியல, தொடர்ந்து இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தாவீது இதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். ஆரோனும் மோசேயும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றினார்கள். இயேசுவானவர் உலகத்தில் வந்தபோது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேலை தீர்க்கதரிசியாய் அறிவிப்பதற்கு முன்பதாகவே சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி எல்லாம் செய்கிற ஆசாரியனாய் இந்த சாமுவேலை நிறுத்துவேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஒன்னியும் வினகாசும் ஒன்றும் செய்யல. யாரோ வீட்டில் போய் வாசி நாம் மயக்கப்படுவதால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை அழைத்தார், அழைப்பில் உன்னை உறுதியாக வச்சிருப்பார் என்ற ஒரே ஒரு விசுவாசம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அறிந்து கொள், கேட்டுக்கொள், வளர்த்துக்கொள், வார்த்தையை சொல். ஏன்னா நீ சொல்ற வார்த்தை உன்னுடையதில்ல, கர்த்தருடைய வார்த்தையா மாறும். கேட்கிறவங்க உன் பேர்ல விசுவாசம் அடைய மாட்டாங்க. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை காணுவார்கள். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். உங்களை நிறைய முறை போட்டிருக்கிறாரு, நீங்க அலட்சியப்படுத்திட்டீங்க. நிறைய முறை கூப்பிட்டாரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அங்க சாமுவேலை கூப்பிடுறாரு, இங்க இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகும். இன்னைக்கு இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நீங்க பின்பற்றுவதற்கு, கடைபிடிப்பதற்கு, இல்லை அதை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முதலாவதான வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் நீ முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தை எப்படி என்பதை அறிந்து கொள்ளணும். அவருடைய வாய்ஸை கேட்கணும். நான் எப்படி பேசுறது உங்க காதுல இப்ப விழுதோ, நான் எந்த ஒரு இடத்துல இருந்து உங்களை
அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்படித்தானே சொல்லுவீங்க. எவனோ கூப்பிட்றான் நீ என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரோல் அண்ட் வாய்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா எவ்வளோ தூரத்துல இருந்து கூப்பிட்டா கூட ரோல் அண்ட் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் ஆண்டவர் உங்களை கூப்பிடுவார். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரோட வாய்ஸ் ஃபெமிலியர் ஆகணும்னா நீ அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிக்கணும். அதுக்கு கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக என்று சொல்லி வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான். வயிற்றிலிருந்து இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களாம், டாக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் போதும் டாக்டர், இந்த குழந்தைய எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு இந்த கொரோனா வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த குழந்தைய எடுத்து கொடுத்துருங்க, நான் எதுவும் குழந்தை பார்த்துட்டு போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ இல்லை, தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, உள்ள குழந்தைய கொடுத்தாரு தெரியுமா? எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? சாதாரணமாக வச்சுன்னு குழந்தைய அழகு பார்த்துன்னு நீ கண்ணே மண்ணே இல்லை முத்தே முத்தாளுமேன்னு கொஞ்சிறதுக்கு இல்லை இல்லை, எதுக்கு தெரியுமா அழைச்சாரு? என் சித்தத்துக்கும் என் உள்ளத்துக்கும் ஏற்றவனாக இந்த ஆசாரியன் இருப்பான் என்பதற்காக தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே ஸ்கிரிப்ட் எழுதினவர் நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த எரேமியாவுக்கு அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாச்சு. அவரிடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி. இஸ் கிளென்சிங். சாமுவேலை ஆண்டவர் அப்பயே பரிசுத்தம் பண்ணிட்டார். இங்கே எரேமியாவே அதான் பண்ணாரு. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அதை பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைத்திருந்தால், அழைத்தது உண்மையானால் உங்களுக்கும் அதே தான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். He already know. Calling has been prepared. பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிற நம்ம வார்த்தை உண்டாச்சு, உங்களுடைய அழைப்பு என்னன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனால் இவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா சொல்றது 6ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எத்தனை பேர் சொல்றோம்? இந்த பாசு சொல்லுவார்ல, மாமா வெளியே ஊழியத்துக்கு போறோம், இன்னைக்கு ஒரு சாட்சி நீங்க சொல்லுமா அப்படின்னாக்கா, நீங்க பாசு மாதிரி பேசினிருப்பார். நீங்கள் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் கிடைப்பதற்கும், உங்களுடைய வேதனை வறுமைகள்லாம் நீங்குவதற்கும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இப்படி ஜெபித்து கர்த்தர் வாழ்க்கையை மாற்றின ஒருவர் இடத்துல சாட்சி சொல்வார் அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்து ஆளை காணும். இப்படி ஒரு சிலர், இன்னொரு சிலர் இருக்கிறாங்க. மைக்க கொடுத்தீங்கன்னா போதும், முடிஞ்சிச்சு. விடிய விடிய நடக்கும் பிரசங்கம். அவங்க சொந்த கதை சோக கதைலாம், அங்கே போனேன், இங்கே வந்தேன், சாணியை மெச்ச கழுவுனேன். இல்லை, அது சாணி தான், வாசனை இருக்காது, அதில் நாற்றம் தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா கூட ஆண்டவர் அதை நறுமணமாக வீச செய்து விசுவாசத்திற்குள்ள அநேக சந்ததியை நடக்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் காலிங், அதான் அழைப்பு. நீ ஒரு வார்த்தை சொன்னா அங்க உள்ள போய் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுகிறதை, நீ அழைத்த அழைப்பு என்னவென்பதை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நீ இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருப்ப. மாறாக இன்னும் அப்படியே தான் சொல்லிருப்பேன், ஆண்டவரே ஐ எம் சோ ஸ்மால், ஐ எம் சோ யங், ஐ எம் சைல்டு, நான் குழந்தை. ஆண்டவரே என்ன போய் பேச சொல்றீங்க? எனக்கு என்ன பேச தெரியும்? இல்லை, உனக்கா பேச தெரியாது, விட்டு பாரு, உனக்காக பேச தெரியாதுன்னு. ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனத்துல சொல்ல, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளைகளே நீ சொல்லாது, நான் உன்னை அனுப்பின எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ ஒன்றும் பண்ண வேணாம். சின்ன பிள்ளை என்கிட்டயே வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட சொல்லாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும்.
உன்னை எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு லாய்க்கப்படணும்னு எனக்கு தெரியும். அதனால நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு நீ போ. நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நீ சொல்லு, அவ்வளோதான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கலாம். இல்லையா? ரெண்டாவது ஒரு விஷயம், என்ன ஃபுல்லாக உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ மனப்பாடமும் பண்ண வேணாம். ஏன்னா நீ பேசும்போது நீ பேச மாட்டேன், உங்களுக்கு நானே பேசிடுவேன். இது ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வேத வசனத்தை பார்த்து படித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு பதிலாக ஆண்டவரே உனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா நீ பேச வேணாம், அவரே பேசிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படிதான் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க. வார்த்தை உண்டாச்சு, காலிங் ஆல்ரெடி இருந்துச்சு. குழந்தைன்னு சொன்னாலும் அவங்க சொல்ற உடனே ஒன்று லிசன். இந்த பொய் மாலைலாம் என்கிட்ட வேண்டாம். இல்லை குழந்தை விழுந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் உனக்கு சொல்றதை செய் அப்படிங்கிறார். அப்புறமா ஒரு அருமையான காரியத்தை செய்யறார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என்ன பண்றாரு? உன் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். நீ பிரச்சனையே வேணாம். நீ பேசினா என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நீ என்னெல்லாம் பேசணும்னு எனக்கு தெரியும். அதனால நீ பேசுற விதமா வேணாம், நான் பேசுற விதமா பேசணும் என்பதற்காக ஆண்டவர் வாயை கொள்கிறார். தொட்டு என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ இதெல்லாம் நடைபெறும் போதுதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி என்றால் 8ஆம் வசனத்துல, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற காரியங்களை நிறைவேற்றுகிற சாமுவேலாய் இருப்பான். என் வார்த்தைகளை அறிந்து அவன் வாயை தொட்டு சுகம் தந்து எல்லாவற்றிலும் ஜெயம் தந்து உன்னுடைய அழைப்பிலே உறுதியாய் இருப்பாயானால் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். அவர் மகிமையுள்ளவர். நம்முடைய பிரசனத்தினால் உன்னை நிரப்பவராக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்படியா அவர் கூப்பிடும் போதெல்லாம் நீ செவி கொடுக்கிற பிள்ளையாக மாறணும். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம்பா, நான் சொல்வதை மாத்திரம் சொல்லு என்று சொன்னார். அந்த காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு மகிமையான காரியங்களை செய்யும்படியா அப்படியே நிலத்தில் முழுகால் படித்து நடக்கும் தேவா, என்னை நடக்கும், என்னை நடத்திடும், தாங்கி ஏந்திடும், தப்புவிட்டு காத்திடும், தாங்கி ஏந்திடும், தப்புவிட்டு காத்திடும், உமக்காய் வாழ எடுத்திடும், உமக்காயோட என்னை அழைத்திடும், பாடுகள் சகிக்கவே தந்து பரிசுத்தமாய் என்னை மாற்றிடும், உமக்காய் வாழ எடுத்திடும், உமக்காயோட என்னை அழைத்திடும், பாடுகள் சகிக்கவே தந்து பரிசுத்தமாய் என்னை மாற்றிடும், என்னை நடத்தும் தேவா, என்னை நடத்தும், என்னை நடத்திடும், தாங்கி ஏந்திடும், தப்புவித்து காத்திடும், தாங்கி ஏந்திடும், தப்புவித்து காத்திடும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பெரிதான காரியங்களை செய்வாராக. கேட்டதான வார்த்தைகளை கர்த்தருடைய இருதயமாக பலகையிலே வைத்து இந்த மாதம் முழுவதும் பயத்தினால அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட துணையாக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள் வளர்ப்பதற்கும் அவரை அறிந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நான் வார்த்தைகளை சொல்லுகிறவனாய் அநேகருக்கு ஊழியத்தை நிறைவேற்றுகிற
புதிய எழுப்புதலில் அக்கினியிலே நானும் இடைபெறுவதற்கு கர்த்தர் மத்தியிலுள்ள கூட பெரிய காரியம் செய்வாராக. ஆமென், ஆமென்.